வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் எங்கள் தங்கம். 90s காலகட்டத்தில் வீட்டுக்கு வரப்போகிற மருமக வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு துணியை வச்சு போட்டு அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளாக செய்கிற மருமகளாக தான் நல்ல மருமகள் ஏற்றுக்குவாங்க. என் வீட்டுக்கு வரப்போகிற மருமக சரஸ்வதியாக தான் இருக்கணுமா, என் காலியாக இருக்கக்கூடாதா, அப்படி ஒரு மருமக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அவங்கனாலையும் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கவங்களாலையும் மருமகளுக்கு நிறைய பிரச்சனை வருது. இதுலேருந்து அந்த குடும்பத்தை மருமக எப்படி காப்பாற்றினா அப்படிங்கிறத பயங்கர என்டர்டைன்மெண்ட்டோட ஃபுல்லாக சொன்ன கதை தான் இந்த எங்கள் தங்கம். ஸோ படத்தை முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த படத்தோட ஃபுல் என்டர்டைன்மெண்ட் எசன்ஸை உங்களால் அனுபவிக்க முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதோட படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா இது மற்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ 2 வருஷமாக ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வீட்டோட எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஸோ இப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கோட தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. அதனால ஹஸ்பண்டுக்கும் அழைப்பு வருது. அழைப்பு வந்த உடனே சரி ஓகே இதை சாக்கா வச்சு நம்ம ஹஸ்பண்ட் வீட்டோட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சொந்த ஊருக்கு போகிறாங்க. போய் ட்ரெயினில் போய் இறங்கினா அங்கே யாருமே இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக இவங்களே வீட்டுக்கு போயிடலான்னு வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட தம்பி தான் வெல்கம் பண்ணுறாரு. ஸோ கொழுந்தனார் இருந்துக்கிட்டு இது மாதிரி நீ வர்றதை அப்பா கிட்ட இன்னும் சொல்ல அப்படின்னு ஒன்னே வீட்டுக்காரர் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. டேய் நீ தானடா லெட்டர் போட்ட, அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு நேரம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன்னா உள்ள வாங்கினா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான். வீட்டில் இருக்க அவங்க அப்பாவுக்கு இவன் வந்தது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவரோட பேச்சை மீறி வேற ஒரு பொண்ணு யாருன்னே தெரியாத பொண்ணு நம்ம சமந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வெளியூர்லேயே போய் செட்டில் ஆயிட்டாரு. இத்தனைக்கும் அந்த பையனை டாக்டர் வரைக்கும் படிக்க வச்சிருப்பாரு. 2வது பையன் லோக்கலி இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சுட்டு இருப்பான். இருந்தாலும் அப்பா பேச்சு கேட்டு பொறுப்பா நடந்துக்கிறாள். அப்பா ஊருக்குள்ள ஒரு பெரிய அரசியல்வாதி, மரியாதையான ஆளு, பயங்கரமான பணக்காரரு. ஸோ அவர் தான் அவ்வளோ கோபமாக இருந்தாலும் வீட்டில் இருக்க மற்ற லேடிஸ்லாம் என்னதான் இருந்தாலும் பெரிய மருமக இல்லையா, அதனால வெல்கம் பண்ணுறாங்க, பாசமாக தான் நடந்துக்கிறாங்க. அப்போதைக்கு அப்பா பேச மாட்டேங்கிறாங்கிற விரக்தியில் அங்கேருந்து கிளம்பிடலான்னு நம்ம ஹீரோ முடிவெடுக்கும் போது ஸோ அப்போ அவரோட தங்கச்சி இருந்துக்கிட்டு அண்ணா என் கல்யாணத்துக்கு தானே வந்தேன், என் கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிருந்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அம்மா எல்லாரும் சொன்ன உடனே வேற வழி இல்லாமல் 2 பேர் இருந்துடுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் அப்படி இருக்கும்போது இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம இந்த வீட்டில் நல்ல மருமகன்னு பேர் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து அனாதாசிரமத்தில் வளர்ந்தவ. ஸோ உறவுகளோட முக்கியத்துவம் எதுவுமே அவள் அனுபவிச்சது கிடையாது. இதை யூஸ் பண்ணி இந்த குடும்பத்தோட நம்ம ஒன்று சேரணும்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் அதில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னே, அந்த குடும்பம் பயங்கர ஆர்த்தடாக்ஸான குடும்பம். காலையில் எந்திரிச்ச உடனே துளசி மாடத்துக்கு போயிட்டு மங்கள பாட்டெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து தன்னோட தாலிகளுக்கு வச்சுக்கிட்டு தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த வீட்டு லேடிஸ்லாம். நம்ம ஹீரோயின் தாலி தேடும்போது தாலி இருக்காது, எங்கன்னு பார்த்தா பெட்ரூமில் கழட்டி வச்சுட்டு வந்திருப்பா. ஸோ அந்தளவு இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு. அதோட பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க இந்த வீட்டோட சின்ன மருமக அந்த போலீஸ்காரோட பொண்டாட்டி, அந்த பொண்ணு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தேவையான எல்லாத்தையும் பார்த்து செய்வா. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டு மாடு கூட இந்த பொண்ணு போய் பால் கறந்தாதான் அலோவ் பண்ணும், மற்றவங்க யாரையும் அலோவ் பண்ணாது. அந்த அளவு ஆர்த்தடாக்ஸாக இருக்கிற பொண்ணுகிட்ட நம்ம எப்படி போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. சரி இது வேலைக்கு ஆகாது, இருக்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். ஸோ அவளும் இவ கூட சின்ன வயசில் அனாதாசிரமத்தில் வளர்ந்துருப்பா போல. அவள் வேற யாரையோ கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷமான மேரேஜ் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு கால் பண்ணி இது மாதிரி எனக்கு பிரச்சனை, நீ வந்தால் என்னை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு. என்னடி எப்போ பார்த்தாலும் என்னையே கூப்பிடுற, என் புருஷனை விட்டுலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. உனக்கா நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் சின்ன வயசில், எனக்கா இது பண்ண மாட்டியா அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட்லாம் பேசி ஏமாற்றி அவளை ஊருக்கு வர வச்சிடறா. அவளை என்ன பண்ணுறா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் பக்கத்தில் இருக்க லாட்ஜில் தங்க வைக்கிறா. தங்க வச்சுட்டு டெய்லி அவகிட்ட இருந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னென்ன கத்திரிக்காய் புளிக்குழம்பு வேணுமா இல்லை சிக்கனில் ஏதாவது வேணுமா எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை எல்லாத்தையும் அந்த பொண்ணை லாட்ஜிலேயே சமையல் பண்ண விட்டுறா. அதை விடிய காத்தால காலையில் நேரமே ஒரு 4 மணி 5 மணி போல் எடுத்துக்கொண்டு சமையக்கட்டில் வச்சுட்டு 3 மணிலேருந்து நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பேர் எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் காய்கறி வாங்குறதுக்கு போகிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தன் இவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். எவன்டா நம்மளை ஃபாலோ பண்ணுறான்ட்டு அப்படியே பின்பக்கமாக போய் அவன் முன்னாடி போய் நிற்கிறா. யார் நீ, எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுற கேட்கும்போது, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீ ஜான்சி தானே அப்படின்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினோட உண்மையான பேர் சொர்ணா. இல்லை நான் சொர்ணா அப்படின்னு சொல்கிறான். இல்லை உன்னை ஜான்சி மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு உடனே, இங்கே பாரு ஜான்சி கின்சின்னு ஏதாவது கேட்டுக்கிட்டு என் முன்னாடி வந்த தூக்கி போட்டு மூச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சுட்றா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டே பார்த்துட்டு பயந்துடுறா. என்ன சொன்னா இப்படி பேசிவிட்ட அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி மிரட்டினா தான் அந்த ஆம்பளைங்களாம் பயப்படுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி ஒரு 3 மணி 3:30 போல் அவளோட ஃப்ரெண்டு அந்த சமையல் பண்ணதை கொண்டு வருவா அப்படிங்கிறக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் வீட்டுக்கு பின்னாடி காட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு பார்த்தா
நம்ம வந்து காலையில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் என்ன நடந்திருக்கும்னா, அவன் ஆல்ரெடி ஜெயிலில் இருக்க ஒரு கர்ணான ஒருத்தனுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசியிருந்திருப்பான். இது மாதிரி ஜான்சியை நான் ஊரில் பார்த்தேன், ஆனால் இதுக்கு ஜான்சியான்னு வந்து என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் வந்து அவன் நல்லா வந்து சேரீயெல்லாம் கட்டிக்கிட்டு குடும்பப்பாங்கான பொண்ணாக இருக்கா, என்னால் ஒரு முடிவுக்கே வர முடியல அப்படின்னோடனே, ஒன்று பண்ணு, நைட்டு ஆளுகளை இறக்கு, அவள் வீட்டுக்கு போய் அவளை போட்டு தள்ளு அப்படிங்கிறான். ஜான்சி இல்லைன்னே தெரில, எப்படி போட்டு தள்ளுறது அப்படின்னோடனே, நீ போய் போட்டு தள்ள போ, நீ அவளை போட்டு தள்ளிட்டினா அவள் ஜான்சி இல்லை, அவள் உன்னை போட்டு தள்ளிட்டாங்கன்னா வந்து அவள் தான் ஜான்சி அப்படிங்கிறான். இவனை இருந்துட்டு கன்ஃபியூஷன்லேயே ஆளுகளை கூட்டிகிட்டு போகிறான். அந்த காட்டுக்குள்ளே உள்ளே வந்தவ, யார் நீங்கள், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. மறைஞ்சிருக்கவன்லாம் வந்து அப்படியே வெளியே வர்றானுங்க. வெளியே வந்தவுடனே, நீ ஜான்சின்னு மட்டும் ஒத்துக்கு, நாங்கள் இங்கேருந்து கம்முன்னு போயிடுறோம் அப்படின்னு உடனே, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இங்கேருந்து முதல்ல மரியாதையாக கிளம்பிடுங்க, அடி வாங்கி செத்துறாதீங்க அப்படின்னு மிரட்டுறா. உடனே ஒவ்வொருத்தனா அடிக்க வர்றானுங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே கையில் ஒரு வடை சட்டி கிண்டுவும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பெரிய வந்து சட்டியோட இதை வந்து கொண்டு வந்திருப்பா. அதை வச்சே அட்டாக் பண்ணுறா. அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் அடி பறக்க விட்றா. பறக்க விட்டதுக்கப்புறம் கடைசியாக மிரட்டிட்டு போகிறா. இதுக்கு மேலே என்னை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, உங்களை வந்து அதே இடத்துல கொன்று போச்சுருவேன் அப்படின்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறா. இவனுங்க ஆளுக்கு அப்போ தான் புரியுது, நம்ம சட்டை கட்டிட்டு இருக்கிறது ஜான்சின்னு. இவ கண்டிப்பாக ஜான்சி தான்டா அப்படின்னு உடனே அந்த எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவன் என்னையே ஒரு பொம்பளை அடிச்சிட்டாளா, நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பின்னாடியே வேகமாக ஓடி போகிறான். அப்போ கால் தடுக்கி விட்டு கீழே விழுந்து அவன் கொண்டு வந்த கத்தியை வந்து அவன் கழுத்தை வெட்டி அந்த இடத்துல செத்து போயிடுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நம்ம ஹீரோயினும் டெட் பாடியை அழுங்காமல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ரூம்குள்ளே வந்து போச்சிட்றான். கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சமையலில் வந்து கொண்டு வருவாள், ஒரு 4 மணி 4:30 போல். கரெக்டாக அவளும் வந்துடுறான். அவள் வந்த உடனே இந்த டெட் பாடி இங்கே கிடக்கிறது பார்த்துட்டு அவள் பயந்து வந்து மயக்கம் போட்டுறான். இந்த டெட் பாடியெல்லாம் ஒரு சாக்கில் போட்டு கட்டி வச்சுட்டு அவகிட்ட, நான் எதுவுமே பண்ணலடி, அவனாக வந்து ஓடி வந்தால் அவனாக கீழே விழுந்து செத்துட்டான் அப்படின்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, அந்த டெட் பாடி எங்காவது கொண்டு போய் போச்சிருவோம் அப்படின்ட்டு அழுங்காமல் வந்து வெளியே போய் வெளியே தள்ளிக்கிட்டு போய் காரை எடுத்து கொண்டு போய் வெளியே கொண்டு போய் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா போட்டுட்டு சைலண்டாக இவங்க 2 பேரும் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து வந்துடுறாங்க. அடுத்த நாள் காத்தால தான் நம்ம வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, நீ யார், அவனுங்கெல்லாம் யார், எதுக்கு ஒன்று தேடி வந்தானுங்க, காலையில் மார்க்கெட்லேயும் தேடி வந்தானுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்கு இங்கே சொல்கிறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லாமே அனாதாசிரமத்தில் சின்ன வயசில் வளர்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா. வளர்க்கும்போது ஒரு நல்ல குடும்பம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து தத்தெடுத்துட்டு போயிருந்திருக்கும். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து கிடச்சிருந்துருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் அதே அனாதாசிரமத்தில் ஸ்டக்காகி வந்து இருந்திருப்பான். அப்போ தான் அந்த அனாதாசிரமத்தில் மேனேஜர்னு ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் சின்ன குழந்தைகளை தப்பான முறையில் பார்க்குறது, அங்கங்கே தொடுறது, அது மாதிரி வந்து நிறைய டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு ஊருக்கு வந்து ஓடி போயிடுவான். ஓடி போய் அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு அங்கே ஒரு நல்ல மனசுக்காரங்க அவங்க அந்த பொண்ணுக்கு அக்காமடேஷன்லேருந்து எல்லாம் கொடுத்து ஸோ வந்து பார்ட் டைமாக வந்து காலேஜ்லேயும் வந்து டிகிரியும் BA எக்கனாமிக்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பான். அந்த டைம்லையும் வந்து அந்த ஹோட்டலில் இருக்க ஒரு கிளவாடியும் போட்டு இவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் அந்த வயசில் வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து ஏற்று பேசுகிற மாதிரி ஒரு தைரியம் வந்து இவளுக்கு சுத்தமாக இருந்திருக்காது. அப்போ தான் அந்த ஹோட்டலுக்கு தங்குறதுக்கு ஒரு கேங் வந்து வர்றானுங்க. அந்த கேங் வந்து கிட்டத்தட்ட மாவோயிஸ்ட் கும்பல் மாதிரி காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்து சில போராட்டம்லாம் பண்ணுறவங்க. அவங்களோட தைரியத்தெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அவங்களும் இவளை நோட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சைலண்ட்டாக போய் இவளும் போய் பேச ஆரம்பிக்கிறா. பேச ஆரம்பிக்கும் போது தான் அவங்க வந்து போராட்டத்துக்காக ஒரு குழுவாக சேர்ந்து இருக்கவங்க அப்படிங்கிறது புரியுது. இவன் என்ன நினச்சானோ தெரில, நமக்கு தைரியம் வரணும்னா இவங்கள மாதிரி மாறணும், அதனால் வேறு வழி இல்லை, இவங்களோடவே ஒன்று சேர்ந்துன்னு சொல்லி அந்த மாவோயிஸ்ட் கும்பலோட காட்டுக்குள்ளே போயிடுறான். காட்டுக்குள்ளே போய் இவளை ஒரு புது மனுஷியாக வந்து அந்த கேங் வந்து மாற்றுது. அந்த கேங்கோட லீடர் தான் அந்த ஜெயிலில் இருந்து ஒருத்தனை ஃபோன் பண்ணான் பார்த்தீங்களா, கர்ணான்னு. அவன் அந்த கர்ணா எல்லா விஷயத்தையும் ஹீரோயினுக்கு கற்றுக் கொடுக்குறான். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எப்படி சண்டை போடுறது, எப்படி கன்னை யூஸ் பண்ணுறது, எப்படி டிரைவிங் பண்ணுறது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறான். கற்றுக் கொடுத்து ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஹீரோயின் வந்து ஃபுல்லாக தெளிவானதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வர ஆரம்பிக்குது. நம்ம கர்ணா வந்து மக்களுக்காக போராடுற புரட்சியாளன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் அந்த அரசியல்வாதிகிட்டையும் மற்றவங்ககிட்டையும் காசு வாங்கி அந்த ஊரில் சில கலவரத்தை உண்டு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறவன். இவன் மக்களுக்காக வந்து எதுவுமே பண்ண மாட்டான், எல்லாத்தையும் காசுக்காக தான் பண்ணுவான். சரி, இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இவன் வந்து இவளை எப்போதுமே என்ன நினைச்சான்னு தெரியல, எப்போதுமே பக்கத்திலே வச்சுக்கிறான். பயங்கர கண்ட்ரோல்டாக வந்து இவளை பார்த்துக்கிறான். இவளால் வந்து எங்கேயுமே வெளியே போக முடியல. இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு தப்பான விஷயத்தை பண்ணும்போது அதை போலீஸில் வந்து போட்டு கொடுத்துட்றான். போலீஸும் கரெக்டாக அரெஸ்ட் பண்ணி இவனை கொண்டே வந்து ஜெயிலில் போட்டுறானுங்க. ஸோ அதனால தான் இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான் போல.
இந்த பக்கம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டோட சமையலை வச்சு அவள் தான் சமையல் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வந்து நல்ல பேர் எடுக்க ஆரம்பிக்கிறாள். அப்போ தான் வந்து அந்த ஊரோட பக்கத்து ஊரில் ஒரு வந்து சாமிக்கு நேர்த்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டோட பாட்டி, அதாவது நம்ம ஹீரோவோட பாட்டி வந்து எல்லாத்தையும் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே நம்ம வந்து ஆல்ரெடி ஹீரோவோட அப்பா அரசியல்வாதி இல்லை, அங்கே ஆல்ரெடி பக்கத்து ஊரில் தகராறு இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அரசியல்வாதியோட வந்து குடும்பம் வந்துருக்குது, போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு ஒருத்தர் விடாமல் எல்லாம் போட்டு தள்ளிடு அப்படின்னு வில்லன் கேங் சொல்லிடுறானுங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து ஹீரோயினோட ஃபேமிலி துரத்துறாங்க. அவரை வந்து துரத்துறதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறா, பக்கத்தில் இந்த சோடாவை வந்து தள்ளி விட்டுட்டு சோடா வெடிக்கிற மாதிரி பண்ணி விட்டு அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் காரில் ஏற சொல்கிறா. இவளே வந்து காரை ட்ரைவ் பண்ணுறா. உனக்கு காரெல்லாம் ட்ரைவ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷாக்காக வராங்க. காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு வர்றவங்க எல்லாத்தையும் டோரை வச்சு அடித்து பிரேக் போட்டு நிறைய விஷயங்கள் இப்போ ஆக்ஷன் பண்ணி ஹீரோயின் எல்லாத்தையும் இப்போ காப்பாற்றிடுறான். காப்பாற்றி எல்லாத்தையும் பத்திரமா வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். ஆல்ரெடி இவங்க நினச்ச மாதிரியே நல்லா சமையல் பண்ணுறா, வீட்டு வேலை பண்ணுறா, எல்லாம் இவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறா. இதில் இந்த குடும்பத்தையே வந்து இந்த ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றின மாதிரி இருக்கா அப்படின்னு உடனே அவங்க அப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் மனசு மாறுது, ஹீரோவோட அப்பாவுக்கும். சரி ஓகே, இனிமேல் வந்து என் பர்மிஷன் இல்லாமல் எங்கேயும் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம பெரிய மருமகளை தூக்கி கொண்டாடும் போது சின்ன மருமகளுக்கு பயங்கரமாக ஜெலஸ் வருது. இவ்வளோ நாள் வந்து சின்ன மருமகளை தானே தூக்கி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ இருக்கையில் இவளுக்கு எப்படி வந்து இவ்வளோ ஸ்கில்டு இருக்குது, இவள் உண்மையாலுமே இவ்வளோ ஸ்கில்டா? ஏன்னா நம்ம ஹீரோயினை பொறுத்தளவு அவளோட மதம் என்னன்னு தெரியாது, அவளோட ஜாதி என்னன்னு தெரியாது, எதுவுமே ஊர் பேர் தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு. அப்படி இருக்கிற பொண்ணை இவ்வளோ நல்ல பேர் வாங்குறது அவளுக்கு ஒரு மாதிரி வந்து குற்ற உணர்ச்சி வந்து உருவாக்குது. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் ஒருத்தனை கொன்னா பார்த்தீங்களா, அந்த கொன்ன டெட் பாடியை வந்து ஊரில் கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் செத்துட்டாங்கிற நியூஸ் வந்து ஜெயிலில் இருக்க கருணாக்கும் போகுது. அப்போ அவன் செத்துட்டானா அங்கே இருக்கிறது நான் ஏன் ஜான்சி தான் அப்படின்ட்டு ஜெயிலேருந்து எப்படியாவது எஸ்கேப் பண்ணணும்னு பிளான் போடுறான். அதுக்காக சமயக்கட்டில் வச்சு ஒருத்தனை கொலை பண்ணி போட்டுட்டு அங்கே இருக்க கேஸ் சிலிண்டரை வந்து வெடிக்க விட்டுட்டு 19 பேர் வந்து சாவர மாதிரி பண்ணிடுறான். அந்த 19 பேர்த்தில் இவனும் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான். இப்போ ஜான்சி இருக்கிற அந்த கிராமத்துக்கு வந்து வர்றான். இங்கே சொர்ணாவாக வாழ்ந்துட்டு இருக்கால நம்ம ஹீரோயின், அவகிட்ட ஆட்டோவில் ஒரு மைக்கை கட்டி செத்து போனவனோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். அந்த மாவோயிஸ்டாக இருக்கும்போது புரட்சிகரமான கவிதைகள், சில கவிதைகள் வந்து பாடுவாங்கள்ல, அந்த கவிதைகளை பாடிக்கிட்டே போகிறான். பாடிக்கிட்டே போகும்போதே நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஓ கருணா ஊருக்குள்ளே இறங்கிட்டான் அப்படின்ட்டு. அழுங்காமல் வந்து வீட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே வர்றான். வெளியே வரும்போது 3-4 பேர் அட்டாக் பண்ணுறானுங்க. அவனை எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு, இங்கே பாரு எனக்கும் கருணாக்கு தான் பிரச்சனை, அவன் தானே என்னை பார்க்கணுன்னு வந்திருக்கான், எங்கே இருக்கான்னு சொல்லணுன்னே குளத்தங்கரையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றானுங்க. இவளும் போய் பேசுகிறா, கருணா இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன், தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு உடனே அவன், இதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் வந்து ட்ரெயின் பண்ணி வளர்த்தேன், நீ எப்படி இருந்தேன்னு உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா இல்லையா, ஒரு சமயக்கட்டில் சமைச்சிக்கிட்டு துணிமணி துவைச்சி போட்டுக்கிட்டு இதுவா என்னோட ஜான்சி அப்படின்னு சொல்கிறான். நான் ஜான்சியாக இருக்க விரும்பல, நான் சொர்ணாவாகவே வந்து இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறா. அவனும் இருந்துக்கிட்டு சரி போ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சரி நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றான். போகும்போது உன் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்போ நீ ஜான்சியாக மாறுவல்ல அப்படின்னு சின்ன ஒரு இக்கண்ணா வைக்கிறான். அதை கேட்டுட்டு இவன் எப்படி இருந்தாலும் திரும்பி வருவான் அப்படிங்கிற யோசனையோடவே வீட்டுக்கு வர்றா நம்ம ஹீரோயின். என்னன்னா நீங்கள் ஜான்சியை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு கூட இருக்கவனுக்கு கேட்கும்போது, டேய் ஜான்சியை பார்த்த முதல் நிமிஷத்துலேருந்து ஜான்சி எனக்கு வேணும்னு முடிவு பண்ணேன், அதுக்காக தான் அவளை பேசி பிரெயின் வாஷ் பண்ணி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்னோட கண்ட்ரோலில் நான் வச்சுருந்தேன். ஆனால் அவள் என் கண்ட்ரோலில் மீறி போய் இப்படி கல்யாணம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே கிடையாது. அதுக்காகலாம் அவளை விட்டுட்டு என்னால் போக முடியாது. முதல்ல இப்போ அவள் சொர்ணாவாக வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவளை முதல்ல என்னோட பழைய ஜான்சியாக மாற்றணும், அதுக்கு அவளுக்குள்ள இருக்க ஜான்சியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவனே ஒரு பிளானை போடுறான். என்ன பிளான்னா, நம்ம ஹீரோவோட அப்பா அந்த ஊரில் வந்து பெரிய அரசியல்வாதி இல்லையா, அவர் வந்து அந்த ஊர் எம்எல்ஏ கேண்டிடேட்டை வந்து அவர் தான் வந்து அவரோட கட்சிக்கு செலக்ட் பண்ணுவார். ஸோ ஊருக்குள்ளே வந்து ஒரு பொறுக்கித்தனம் பண்ணுற ஒரு பணக்கார ரவுடி ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் தான் வந்து வரும்னு நினைக்கும் போது அவரு கொடுக்காம ஒரு நல்லவனுக்கு வந்து சீட்டு கொடுக்குறாரு. இதனால் வந்து அந்த பணக்கார ரவுடினால வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவன் தான் வந்து அந்த அரசியல் கட்சிக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பான். ஏன்டா கட்சிக்கு செலவு பண்ணுறதுக்கு மட்டும் நான் வேணும், ஆனால் வந்து சீட்டு கொடுக்கறது மட்டும் நல்லவனுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறான். அவனை பற்றின எல்லா விதமான எவிடன்ஸையும் ரெடி பண்ணி அதை சிஎம்கிட்ட வந்து கொடுக்கறதுக்காக அன்னைக்கு வந்து போயிட்டுருக்கிறாரு. இப்போ அவனை வந்து நம்ம தூக்குவோம், சொந்த வந்து மாமனாரை வந்து செத்து போயிட்டா அவளுக்குள்ளே இருக்க ஜான்சி வெளியே வந்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸில் வந்து நம்ம கருணா வந்து ஆள் அனுப்பிச்சுட்றான். அந்த ஆள் அனுப்பிச்சுடுறதுக்கு என்ன பண்ணுறான், அந்த ஆப்போசிட் அரசியல்வாதி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ரவுடி அரசியல்வாதி, அவங்ககிட்டே போய் பேசுகிறான். இங்கே பாரு அவன் வந்து ஊருக்குள்ளே செல்வாக்கான ஆள், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இவனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான்.
நான் மாவோயிஸ்ட் கேங்கில் இருந்தவன், என்னால் மட்டும்தான் எத்தனை பேர்த்து வேணால் கொல்ல முடியும், உனக்கு வந்து எம்எல்ஏ சீட் தானே வேணும், அந்த எம்எல்ஏ சீட்டை நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைகோத்து ஆள் அனுப்பிச்சுட்றான். ஆள் அனுப்பிச்சுட்டு அவனுங்க வந்து இவங்க அப்பனை கொல்றதுக்காக வந்து அந்த சிஎம்ஐ மீட் பண்ணுற வந்து ஒரு மேடையில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிஎம் ஏதோ பிரச்சாரத்துக்காக வந்து அன்னைக்கு அந்த ஊருக்கு வந்திருப்பார் போல். கரெக்டாக நம்ம ஹீரோயினே இதை சென்ஸ் பண்ணிடுறா, யாரோ ஒருத்தரை வந்து நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக அவன் கொல்ல போகிறான். ஏன்னா அந்த கருணாவோட கூட வளர்ந்தவளவ கருணாவை பற்றி தெரியும். ஒருத்தரை கொல்லணும்னா அவங்கள ஸ்ட்ரைட்டாக கொல்ல மாட்டான், அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தரை கொல்லி இவங்களை வந்து அளவைப்பான். அந்தளவு பெரிய சைக்கோ. அதனால் வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து மீன் வாங்க போகிறன்ட்டு வந்துட்டு எங்கெங்கேயோ வந்து தேடிட்டு இருக்கா. கூட வரும்போதே வேறு இந்த சின்ன மருமக வேற, மீன் வாங்க தானே போகிறீங்க, நீங்கள் எப்படி மீன் வாங்குறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கூட வந்துடுறான். அவளுக்கு சமையலை வந்து நல்லா சமையல் பண்ணுறாளேங்கிற ஒரு பொறாமை. நம்ம ஹீரோயினும் யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கா. முதல்ல நம்ம புருஷனை கொண்டுருவானான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறா. அங்கே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் தான் யோசிச்சா இந்த வீட்டோட வந்து மெயின் பில்லரே யார்? ஸோ நம்ம ஹீரோயினோட மாமனார் தான். அந்த ஆளை தான் கொல்ல போகிறான்னு சொல்லி வேக வேகமாக போகிறா. அங்கே போய் வந்து மாநாட்டில் வண்டி நிப்பாட்டினோடனே, என்ன மீன் வாங்க வந்து போகிறேன்னு சொன்னேன், இப்போ வந்து இங்கே வந்து மாநாட்டை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு ஒன்று சின்ன மருமகிட்ட, இங்கே பாரு எனக்கு மீன் சமைக்கவும் தெரியாது, ஒன்றும் சமைக்கவும் தெரியாது, நீ யார்கிட்ட போய் சொல்கிறையோ சொல்லிக்கு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு வண்டி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றா. அனுப்பிச்சு அவளுக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் வண்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறா. இங்கே வந்து ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறா, எதுவுமே தெரியல. ஒரு பஸ்ஸுக்குள்ளே மட்டும் 4-5 பேர் உட்காந்துருக்கானுங்க. உள்ளே போனவொடனே இவளுக்கு புரிஞ்சிடுது, இவனுக்கு தான் வந்து நம்ம மாமனாரை கொலை பண்ண வந்தவனுங்க. இங்கே பாரு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னோடனே அவனுக்கு வந்து கிளம்ப மாட்டேங்கிறானுங்க. யார் நீ யார் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறானுங்க. 5 பேர்த்தையும் பஸ்ஸுக்குள்ளே வச்சு அட்டி பொழந்து விட்றா. அதில் ஒரு டிரைவரை மிரட்டி வண்டி ஏறா அப்படின்ட்டு அந்த மாநாட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு எல்லா பேர்த்தையும் பஸ்ஸுக்குள்ளேயே வந்து போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து வந்து கீழே இறங்கி சைலண்ட்டாக எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ எதுவுமே நடக்காமல் ஆப்போசிட் ஆர்ட்ஸில் அதை பற்றி ஃபைல்ஸ் எல்லாமே சிஎம் கிட்ட போயிடுச்சு. இப்போ அவன் வந்து நம்ம கருணா கிட்ட கண்ட மேனிக்கு கத்துறான், ஏன்டா உன்னை நம்பி தானே இந்த வேலையை கொடுத்தேன், நீ போய் வந்து கடைசியில் வந்து அவனை எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒன்று. இங்கே பாரு அமைதியாக உட்காரு, உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். அப்போ கூட இருக்கவங்களாம் என்னண்ணே அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, டேய் அந்த கிழவனை கொண்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம், அந்த கிழவனை கிளறன்னு சொல்லி நம்ம வந்து ஜான்சியோட உடம்புல இருக்க ஜான்சியை வெளியே வர வைக்கணும், அவள் சொர்ணாவே இருக்கக்கூடாது, அதுதான் நான் முயற்சி பண்ணது, கடைசியில் அவள் மாறிட்டா பார்த்தியா, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவா, என்னோட ஜான்சியாக மாறுவா அப்படின்ட்டு சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கும் மனசு முழுசு திக்குன்னு இருக்கு. இந்த கருணா எப்போ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது. வீட்டில் வேற கல்யாண நாள் வந்து நெருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹீரோவோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் இல்லை, எல்லாம் வந்து பயங்கரமாக கல்யாண ஏற்பாடு வந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கிட்டையும் போய் வந்து தன்னோட ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு ட்ரை பண்ணுறா, ஆனால் அவனால் சொல்ல முடியல. இதுக்கு நடுவில் இந்த பஸ்ஸில் வந்து ஏகப்பட்ட பேர்த்தை நம்ம ஹீரோயின் அடிச்சு போட்டிருப்பாள், அவங்க எல்லாத்த பற்றின வந்து டீட்டெயிலும் வந்து லோக்கலில் தானே வந்து நம்ம ஹீரோவோட தம்பி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை செய்கிறான், எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கருணாங்கரவன் இங்கே ஊருக்குள்ளே இருக்கிறதா வந்து இவனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சரின்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனோட பழைய கேங்கோட எல்லா ஃபோட்டோவையும் வந்து ஃபேக்ஸ் பண்ண சொல்கிறான் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ எல்லாம் ஃபேக்ஸ் பண்ணி எடுத்து பார்க்கும்போது அதில் அவனோட அண்ணியோட ஃபோட்டோ வருது. அவனுக்கு பார்த்த உடனே வந்து புரிஞ்சிருது, ஸோ இவளை தேடி தான் கருணா இங்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு. வீட்டில் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கல, அப்பன்னு பார்த்து இந்த கருணா அந்த கல்யாண வீட்டுக்கு வர்றான். கல்யாண வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட மாமா நான் தான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மாமனாட்ட வந்து அறிமுகப்படுத்திக்கிறான். எல்லாரும் வெல்கம் பண்ணி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னா, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இவளுக்கு மட்டும் மனசு திக்குன்னு இருக்குது. இவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரில. இதுக்கு நடுவில் சின்ன மருமக வேற போய் சைலண்ட்டாக போய், அண்ணா இது மாதிரி பெரிய மருமக அண்ணா தானே எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்கே படித்தாங்க எங்கே வளர்ந்தாங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு என்ன அவளை பற்றி தெரியணுமா அப்படின்னோடனே, அவளுக்கு நடந்ததை சொல்லணுமா இல்லை அவளால் நடந்ததை சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறான். சின்ன மருமகளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது, என்னடா குலகார ஃபேமிலியாக இருப்பாடுங்க போல அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இதுக்கு நடுவில் கரெக்டாக அந்த விழுதுனார் வந்து போலீஸ்காரர் வேற வந்து வீட்டுக்குள்ளே வர்றான். வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அண்ணியை தனியாக கூப்பிட்டு வந்து பேசலான்னு போகிறான். அதுக்கு நடுவில் அவங்க அண்ணியே வந்து இவரை கூப்பிட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஒன்று, என்ன நீங்கள் மாவோயிஸ்டாக இருந்தது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயினும் எல்லா உண்மையை வந்து சொல்லிடுறான். சொல்லிவிட்டு சில விஷயங்கள் வந்து சொல்கிறான். அதை அவன் கேட்டுட்டு சைலண்ட்டாக வந்து போயிடுறான். ஸோ ஏதோ வந்து நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணிட்டா போல். இப்போ வந்து இது எதுவுமே தெரியாமல் நம்ம கருணாவை வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாப்பிட்றான், வீட்டில் எல்லாத்துட்டையும் பேசுகிறான். எல்லாம் பேசினோடனே அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருக்கும். அந்த பாட்டி வந்து வந்துட்டு, நீ தான் சொர்ணாவோட மாமாவப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஒன்று. இன்னும் இல்லைங்கிறான். எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லி நானே பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சொர்ணாவை காட்டுறான். ஸோ தன்னோட வீட்டு மருமகளவே காட்டின உடனே அந்த பாட்டிக்கு பயங்கர கோவம் வருது. அந்த பாட்டி இவன் என்னடா வித்தியாசமான ஆளாக இருக்கான்னு சொல்லி இவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சது. அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சொர்ணா வந்து தனியாக கூப்பிட்றான் நம்ம கருணா.
கூப்பிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி ரூமுக்குள்ளே மேலே தூக்கி, இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சமயக்கட்டில் வந்து சாவறதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் ட்ரெயின் ஆன, இந்த வாழ்க்கை உனக்கு வேணாம், ஒழுங்காக என் கூட வந்துரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து அந்த வீட்டை விட்டு வந்து போகிறான். போகும்போது ஸோ நம்ம வந்து ஹீரோயினோட வீட்டுக்காரர், நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவரையே கூப்பிட்டு என்னை பஸ் ஸ்டாண்டில் வந்து ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக பயப்படுறான். ஸோ ஆனால் அவன் எதுவுமே பண்ணல. பஸ் ஸ்டாப்பில் கொண்டே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்து திரும்பி வந்துடுறாப்புல. ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம அந்த கருணா இருப்போம் பார்த்தீங்களா, கருணாவை யாருக்குமே தெரியாமல் ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்து எடுக்க சொல்லியிருந்திருப்பான். ஆனால் அது என்னன்னு வந்து தெரியல நமக்கு. அப்படியே கட் பண்ணால் ஸ்டேட்டோட போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நம்ம கருணாவோட ஃபோட்டோ போகுது. எங்கே நம்ம ஹீரோயின் எடுத்தால அந்த ஃபோட்டோ தான். அந்த ஃபோட்டோ போயிட்டு நம்ம வந்து போலீஸ்கார்ட்ட ஆல்ரெடி பேசியிருப்பாள்ல கொழுந்தனார்கிட்ட, அந்த கொழுந்தனார் தான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து எடுக்க சொல்லி போலீஸ் ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பிச்சு, இவன் என்ன சாவலை, ஜெயிலுன்னு தப்பிச்சு இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான், இவன் மிகப்பெரிய மாவோயிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று அவன் பேரில் அரெஸ்ட் வாரண்ட்டு வந்து வாங்கிடுறானுங்க. அன்றைக்கி நைட்டு ஊருக்குள்ளே போலீஸ் இறங்கி நம்ம கருணாவை நம்ம ஆப்போசிட் அரசியல்வாதியோட வந்து மில்லில் வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறானுங்க. ஸோ இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. கருணாவும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு எந்த தொல்லை இல்லைன்னு நினைக்கும் போது இன்னொரு விஷயம் பாக்கி இருக்குது அப்படின்ட்டு மொத்த குடும்பத்தையும் வந்து கூப்பிட்றான். மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு அவளுக்கு நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்கிறான். ஃபஸ்ட்டு அவளோட மாமியார் வந்து பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்குது. ஏன்னா வீட்டுக்கு வந்து எல்லோரும் சரஸ்வதி தான் விரும்புவாங்க, காளி எப்படி விரும்புவாங்க அப்படின்னு அவங்க மாமனார் தான் இருந்துக்கிட்டு அன்னைக்கு கோயிலில் நம்மளோட எதிரிகள் வந்து நம்மளை தாக்கும்போது நம்ம என்னோட பெரிய மருமக தானே காப்பாற்றினா, அந்த பெரிய மருமக காப்பாற்றப்ப அவளை சாமியாட்ட பார்த்தீங்க, இப்போ அவளுக்கு வர்ற பிரச்சனைனால நம்மளுக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கும்போது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ அவளை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. என்னடா இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட பேசவே மாட்டார், இன்றைக்கி நமக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் வந்து பார்க்குறான். வீட்டில் இருக்கவங்களும் ஓரளவு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்களும் இனிமேல் எப்போதுமே வந்து உனக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம்மா, நீ எதுக்கும் பயப்படாதம்மா, ஒரு குடும்பங்கிறது உனக்கு வேணுங்கிறதுக்காகத்தானே நீ இவ்வளோ தூரம் முயற்சி பண்ண, இந்த குடும்பம் கண்டிப்பாக உங்களோட சாவலையும் சரி வாழ்கிறதுலையும் சரி கூடவே நிற்கும் அப்படின்னு ஒன்று எல்லாத்துக்கும் வந்து பயங்கர எமோஷனல் ஆயிடுது. அப்போ தான் ஒரு நியூஸ் கிடைக்கிது. என்ன நியூஸ்னால், கருணா வந்து அரெஸ்ட் பண்ணி போகிறப்ப போலீஸ்காரன் எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கேருந்து தப்புச்சிட்டான்ட்டு வீட்டுக்கு வெளியே வேற ஏதோ தம்மு சத்தம் கேட்குது. ஸோ கருணா வந்து ஆளுகளை இறக்கிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறான். இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாரும் வந்து இது ஒரே இடத்துல நம்ம ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து கருணா கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. வீட்டை சுற்றி வந்து அருவா கத்தியோட ஏகப்பட்ட பேர் வந்து ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற வந்து நம்ம ஹீரோவோட வந்து தங்கச்சி புடிச்சதுக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம், வீட்டோட எல்லா கதவையும் வந்து அடைச்சிடலாமா அப்படின்னு ஒன்று. அப்படி அடைச்சிட்டா எந்த கதவை உடச்சிட்டு அவனுக்கு உள்ளே வர்றானுங்கன்னு நமக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு ஒன்று. சரி எல்லா கதவையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டலாமா அப்படின்னா, எல்லா கதையும் ஓப்பன் பண்ணி விட்டாலும் வந்து எந்த கதவுலேயே வர்றானுங்கன்னு தெரியாது அப்படிங்கிறா. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஹீரோயினே, எல்லா கதவையும் அடைங்க, ஒரே ஒரு கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி வைங்க, அந்த கதவுலேயே வர்றவங்களை மட்டும் நம்ம அட்டாக் பண்ணலாம், நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அதே மாதிரி பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தனா உள்ள என்ட்ரி ஆகிறானுங்க. நம்ம ஹீரோ அதே மாதிரி 1-2 பேர், அப்புறம் நம்ம வந்து போலீஸ்கார் இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு 3-4 பேர் மட்டும் ஃபைட் பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாத்தையும் சைலண்ட்டாக பின்பக்க ரூமில் கொண்டு போய் வந்து பதுக்கி வச்சிடறாங்க. 1-2 பேர் வந்து முன்னாடி உள்ளே வர்றப்ப கருணா வந்து உள்ளே இறங்க மாட்டேங்கிறான். வெளியே நின்றுட்டு எல்லாரும் உள்ளே போங்கடா, போய் அடிச்சு பொழந்து கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றான். வரவனெல்லாம் வந்து கிராமத்து காட்டானுங்க, ரவுடி பயில தானே. நம்ம ஹீரோயின் வந்து வெல் ட்ரெயின்டு ஆள், அடி பொழந்து விட்றா எல்லாத்தையும். ஸோ இப்போ வரைக்கும் அவனுங்களை கன்னை யூஸ் பண்ணாமல் இருக்கானுங்க, வெறும் கத்தியை வச்சு சண்டை கட்டிட்டு இருக்கானுங்க. அதனால நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும் ஈஸியாக வந்து உள்ளே வர்றவனுங்களை சமாளிச்சிடுறாங்க. இப்போ தான் பார்த்தா வெளியே கருணா கிட்ட ஒரு ஜீப் வந்து நிற்கிது. அதில் கன்னெல்லாம் கொண்டு சில பேர் வந்து இறங்குறானுங்க. ஓ, கன்று வராதனால தான் வந்து நம்ம கருணா வந்து வெளியவே இருக்கான். ஏன்னா உள்ளே வந்தால் நம்ம ஜான்சி வந்து கண்டிப்பாக நம்ம கருணாவை போட்டு தள்ளிடுவாங்கிறது அவனுக்கும் தெரியும். கண்ணை எடுத்துக்கிட்டு இப்போ உள்ளே இறங்குறான். கண்ணை எடுத்த உடனே எல்லாம் இங்கே இருக்கவங்க உள்ளே இருக்கவனால எதுவுமே பண்ண முடியல. உள்ளே இருக்கவங்ககிட்டையும் வந்து அந்த நாட்டு துப்பாக்கி, அந்த போலீஸ்காரோட துப்பாக்கி இருக்கு. இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் பல பக்கத்துலன்னு சொல்லும் போது ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுறா, எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க, நான் இவனுங்களை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒன்று. யாருமே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்றா. இன்க்ளூடிங் நம்ம ஹீரோ உட்பட எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றா. ஹீரோயின் வந்து வெளியே வரைக்கும் போனவன் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பின்பக்கத்தை வழியாக வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு அவன் மட்டும் வந்து உள்ளே வர்றான். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவளும் வந்து உள்ளே வர்றா. நம்ம ஹீரோயினை ஒரு டோருக்கு பின்பக்கம் வந்து ஒளிஞ்சிருக்கிறா, கன் எடுத்துக்கிட்டு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறா. என்னடா ஒவ்வொருத்தராக வர்றீங்க அப்படின்னு உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா. ஹீரோ வந்து அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவோட தங்கச்சி பிடிச்சி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து அக்கா உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், வாங்க ஃபைட் பண்ணலாம் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4 பேர் வந்து ஆயிட்டாங்க. 4 பேர்த்துக்கு 4 கன்று இருக்குது.
உள்ள கன்னில் வர வர நம்ம ஹீரோயின் எகிரி எகிரி வந்து கன்னில் வந்து ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேரை வந்து போட்டு தள்ளிடுறா. ஆனால் கருணா சுட்ட ஒரு புல்லட் வந்து நம்ம ஹீரோயினோட ஷோல்டரை வந்து அப்படியே கிழிச்சிக்கிட்டு போயிடுது. ஹீரோயினால் கையே வந்து தூக்க முடியல. அந்த கஷ்டத்துலேயும் கன்னை எடுத்துக்கிட்டு வந்து ஷூட் பண்ணுறா அந்த குடும்பத்துக்காக. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே வெளியே நின்று அதை பார்த்து பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு. கடைசியில் எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து போலீஸ்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, போலீஸ்காரரை வந்து கத்தியில் ஒருத்தர் வந்து குத்திடுறான். கொழுந்தனாரை காப்பாற்றி சைலண்டாக வந்து ஒரு உள்பக்கமாக வந்து கொண்டு வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்காரர்கிட்ட கொழுந்தாரை தயவுசெய்து வெளியே கூட்டிகிட்டு போங்க, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம இப்போ ஹீரோயின் மட்டும்தான் தனியாக இருக்கிறா. மற்ற எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டா. கரெக்டாக வந்து எல்லாரும் சத்ததுக்கு அப்புறமும் கருணா மட்டும் உயிரோட இருக்கான். இப்போ கருணாவுக்கு நம்ம ஹீரோயினுக்கும் நேருக்கு நேர் ஃபைட் வருது. நேருக்கு நேர் ஃபைட்டில் 2 பேர் வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து ஒரு அடியில் வந்து தலையில வந்து வேற பக்கமே விழுவாங்க. அப்படி விழும்போது நம்ம ஹீரோயின் கையில் வத்தி கடிச்சிடும். அதுவும் இல்லாமல் நம்ம கருணாவோட கையில் வந்து ஒரு கன்று கடிச்சிடும். கரெக்டாக கருணா வந்து அவனோட கன்னை எடுத்து நம்ம ஹீரோயினை சுட்டுருவான். ஹீரோயினுக்கும் தொடையில் வந்து புல்லட் பட்டுரும். தொடையில் புல்லட் பட்டாலும் நம்ம ஹீரோயினை கத்தி எடுத்து நம்ம கருணா வந்து குத்திடுவா. இப்போ 2 பேரும் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் வந்து மயங்கி கிடக்குறாங்க. அப்போ கருணா இருந்துக்கிட்டு நீ சாவறத நான் பார்க்குறான், இல்லை நான் சாவறத நீ பார்க்குறேன்னு சொல்லி பார்ப்போம். உனக்காகத்தான் ஆசைப்பட்டேன், கடைசியில் வந்து உன் முன்னாடி நான் சாவறேன், இல்லை என் முன்னாடி நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சாவுக்காக வெயிட் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து சாவுலேருந்து தப்பிச்சுக்கிட்டா. ஆனால் அந்த கருணா வந்து அதே இடத்துல செத்து போயிட்டான். ஸோ நம்ம ஹீரோயினை காப்பாற்றி இப்போ வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதே வீட்டை காட்டுறாங்க. அன்னைக்கு காலையில் அவங்க வீட்டில் வந்து எப்போதும் போல் நல்ல பூஜை புனஸ்காரத்தோட ஸோ நம்ம ஹீரோயின் வந்து வழக்கமாக அவள் பண்ண வேண்டிய வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்கா. ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வந்து அவள் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கிறது நமக்கும் தெரியுது. சின்ன வயசுலேருந்து அனாதாசிரமத்தில் வளர்ந்து பல மாலஸ்டேஷனுக்கு வந்து உண்டாகி காட்டுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தோட ஒன்லைன் வந்து சிம்பிளான ஒன்லைனாக இருந்தாலும் இந்த படம் வந்து படமாக பார்க்கும்போது பரபரன்னு பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்தை வந்து முழுசாக பார்த்தவங்க யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதோட லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டு கீழே வந்து ஹை பாயிண்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த ஒரு நல்ல படத்தில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் இனி தமிழன் சைனிங் ஆஃப். பபாய்.